ருத்ராட்சம் எவ்வாறு வந்தது? ருத்ராட்சம் எவ்வாறு தோன்றியது என்பதை பார்க்கலாம். திரிபுராசுரன் என்ற அரக்கனை அழிக்க சிவபெருமான் பல ஆண்டுகள் கண்களை மூடி தவம் செய்த பொழுது அவரது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தது. பூமியில் விழுந்த கண்ணீர் துளிகள் ருத்ராட்ச மரங்களாக முளைத்தன என்று சிவபுராணம் கூறுகிறது. ருத்திரன் என்றால் சிவன் கண்கள் என்பதிலிருந்து உருவானதால் இது ருத்திராட்சம் என்று பெயர் பெற்றது. இது சிவனின் அருளாகவும் கவசமாகவும் கருதப்படுகிறது. முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், தேவர்களை துன்புறுத்திய திரிபுராசுரன் என்னும் அரக்கனை அழிக்க சிவபெருமான் அகோர அஸ்திரம் உருவாக்க தவம் செய்த காலம். இந்த படைப்பின் காரணம், சிவபெருமான் தவத்திலிருந்து விழித்து உலக நலம் கருதி கருணையுடன் சிந்திக்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துளிகளே ருத்ராட்ச மரங்களாக மாறிவிட்டது. ருத்திர என்றால் சிவன், அட்ச என்றால் கண், கண்ணீர் சிவனின் அருட்கண்ணீர் என்று பொருள். இயற்கையிலேயே துளையுள்ள இந்த விதைகள் மன அமைதி, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் ஆன்மீக பாதுகாப்பை தரக்கூடியது. சிவபக்தர்கள் ருத்ராட்சத்தை தங்கள் உயிர் மூச்சாக கருதுகிறார்கள். திரிபுராசுரனால் துன்பப்பட்ட தேவர்களை காக்க சிவபெருமான் கண்களை மூடாமல் 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். அகோர அஸ்திரம் என்ற ஆயுதத்தை தயார் செய்ய கண்களை மூடும் போது அவரது 3 கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. அது பூமியில் பட்டதும் மரம் தோன்றியது. அந்த மரத்தில் இருந்து விழுந்த பழம்தான் ருத்ராட்சம் ஆகும். ருத்திரனாகிய சிவனின் கண்களில் இருந்து உண்டானதால் ருத்ராட்சம் என்று பெயர் பெற்றது. துளையுள்ள ஒரே விதை. ருத்ராட்ச மரத்தின் விதைக்கு தனி சிறப்பு உண்டு. மற்ற விதைகளில் துவாரம் இருக்காது. துளசி அல்லது ஸ்படிக மணிகளை துளையிட்ட பிறகே கோர்க்க முடியும். ஆனால் இயற்கையிலேயே துளையுள்ளது இந்த ருத்ராட்சம் தான். எல்லா மனிதர்களும் இதை எளிதாக அணிய வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவன் இப்படி செய்திருக்கிறார். இது வியாதியை போக்கும் தன்மை கொண்டது. ஒருவர் 7 ஜென்மங்கள் தொடர்ந்து புண்ணியம் செய்திருந்தால் அவர்களுக்கு ருத்ராட்சம் கழுத்தில் அணியும் பாக்கியம் கிடைக்கும் என்று சிவபுராணம் கூறுகிறது. அதே போல் இந்த ஜென்மத்தில் அதை அணிய மகா புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் ருத்ராட்சம் அணிவதற்கு இறைவனின் அருட்பாவை உண்டு என்று கூறுகிறார்கள் சிவாச்சாரியார்கள். ருத்ராட்சம் வந்த சரிதம் இதுதான் என்று கூறுகிறது புராணம். பக்தி சிரத்தையாக ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரையும் வாழையடி வாழையென சந்ததியினரையும் ஈசன் காத்தருள்வார் என்கிறார்கள் சிவனடியார்கள்.